ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் மேனிப்புலேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு இருந்தங்கடா, ஓகேவா? ஸோ அப்படியே வாங்கடா, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா ஜேகே அப்படியே கோவமா ரூமுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி நெக்கெல்லாம் ஸ்மாஷ் பண்ணிட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்க. லீ வரான். ஏய் ஜேகே, என்னடா என்ன இவ்வளோ கோவமாக உட்காந்துட்டு இருக்க? ஆ, சாப்பிட்டியா நீ ஃபஸ்ட்டு? ஆ, அதெல்லாம் சாப்பிட்டேன் லீ, வந்து உட்காரு. ஏன் என்னாச்சு இவ்வளோ கோவமாக இருக்க? ஆ, ஏதாவது பிரச்சனையா? ஆ, அப்படியெல்லாம் இல்லை லீ, சும்மா தான். ஏய், ஏதாவது உண்டுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லீ இருந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ அலாரம் வந்து ரிங் ஆகுது. லைக் அந்த அலாரம் எதுக்காக அப்படின்னா எல்லாரும் அட்டென்ஷன் ஆகணும், ஒரே இடத்துல அரேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அலாரம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஒரு மாதிரி லீ அலாட் ஆகிட்டு ஜேகேவை அப்படியே ஹரிபரியாக எந்திரிக்க வச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜேகே என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஏய் லீ, எங்கடா கூட்டிகிட்டு போயிட்டுருக்க? ஏய் கம்முன்னு வாடா, ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ எல்லாருமே ஹாலில் தான் அரேஞ்ச் ஆகி நின்றுட்டுருக்காங்க. அங்கே தயாங் அப்படியே சூட் போட்டுட்டு கோல்டான ஐஸை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான் எல்லாரையும். ஸோ அப்படியே ஸ்பீடாக லீ போயிட்டு தயாங்கூட முன்னாடி அப்படியே ஜங்குக்கையும் பிடிச்சி நிற்க வச்சுட்டு அப்படியே 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே அப்படியே வந்து தலைவர் மாதிரி குனிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜேகே மட்டும் அப்படியே தயாங்கையே பார்த்துட்ருக்கான். ஸோ தயாங் அப்படியே கோல்ட் ஐஸோட எல்லாத்தையும் அப்படியே ஒரு முறைச்சிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறான். என்னோடய ரூமுக்கு காலையிலேருந்து யாரெல்லாம் வந்து போனீங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே ஒரு பாடி கார்டு ஃப்ரெண்டில் வரான். சார், மார்னிங் உங்களுக்கு ஃபுட்டு நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஃபுட்டு எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் சார். ஓ, அப்போது கிளாஸ் எப்படி இருந்துச்சு? எந்த கிளாஸ் சார்? என்னோடய ரூம் முன்னாடி இருக்க கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு சார், அதுக்கு ஒன்றும் ஆகலை, அது நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, தென் யார் ரூமுக்கு யார் வந்தா? ஏய் தேங்கா, உனக்கு என்னாச்சு? எதுக்கு எல்லாரையும் இப்போ பிடிச்சி நிற்க வச்சிட்ருக்க? ஜிமின், நீ கொஞ்சம் கம்மனிரு. அந்த கிளாஸ் எப்படிப்பட்ட கிளாஸ்ன்னு தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்குறான். எஸ் சார், ஆனால் கிளாஸ்க்கு என்ன ஆச்சு சார்? அதானே, அதை சொல்லிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேளு. அதுவே சொல்லாமல் சும்மா என்னாச்சு எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டி கேட்டுட்டு இருக்க. ஜிமின், இன்னைக்கு நீ ரூமுக்கு வந்தியா? டேய், அதெல்லாம் எப்பட்றா நீ என்கிட்ட கேட்கலாம்? நான் உன் மச்சான்டா. நான் எப்போ வேணால் ஒரு ரூமுக்கு வருவேன், எப்போ வேணால் ஒரு ரூமுக்கு வெளியே போவேன். அதெல்லாம் நீ எப்படி கேட்கலாம்? ஜிமின், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. டேய் மச்சான், இன்னைக்கு காலையிலேருந்தே நான் ஒரு ரூமுக்கு வரலடா. ஏன், உன்னை எழுப்பி விடுறதுக்கு கூட நான் வரல. அந்த லின்னு பைப்புலே தான் உன்னை வேக் ஆகுறதுக்காக அனுப்பிச்சி வச்சேன். அப்படியா? ஜிமின், நான் உன்னை எப்போ மீட் பண்ண வந்தேன்? கார்டனில் நின்றுட்டு இருந்தேன், ஜேகேக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்போ தான் வந்தேன். ஓ அப்படியா? ஆக்சுவலாக என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லலை. அந்த கிளாஸ் உடஞ்சிருக்கு. அது எப்படிப்பட்ட கிளாஸ்ன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக உடச்சிட முடியாது. அதையே யாரோ உடச்சிருக்கீங்க. ஒரு வேளை இப்போ அதை யார் உடைச்சான்னு சொல்லிட்டு நீங்களே வெளியே வரலைன்னா 1 வீக் எல்லாருக்கும் சேர்த்து, அதாவது எல்லாரும் அந்த பனிஷ்மெண்ட்டை அனுபவிப்பீங்க. புரியுதா? அண்ட் தென் இந்த மேன்ஷனோட பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்டாக ரொம்ப கத்தி பேசுகிறான். அந்த மேன்ஷனே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. டேவோட வாய்ஸ் மட்டும்தான் அங்கே ரைஸ் அப் ஆகுது. ஸோ எல்லாருமே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே ஒன்றுமே தெரில. ஜேகே மட்டும் அப்படியே வந்து 2 கண்ணும் அப்படியே வெளியே வந்துடும் போல், அந்த அளவுக்கு நின்று முழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஜேகேக்கு தெரியும் அப்படியே வந்து பஞ்ச் பண்ணதில் தான் அது உடஞ்சிருக்கும்னு. ஜேகேக்கு சத்தியமாக தெரியாது அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸு, அதை தான் நம்ம ஒரே பஞ்சில் உடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்குது அந்த ஹாலே. ஸோ இப்படியே நின்றுட்டுருக்க அப்படியே பார்க்குறேன் எல்லாரையும். இப்போ யாருன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்க ஜேகே அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படியே முன்னாடி வராரு.
நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்படியே வந்து அப்படியே பார்க்குறாரு, ரொம்ப முறைச்சி பார்க்குறாரு. அப்படியே வந்து ஜேகேவால் அந்த கேஸை சுத்தமாக தாங்கிக்க முடியல. அப்படியே வந்து பவ் பண்ணின்னு நின்றுட்டுருக்காரு. அப்படியே பக்கத்தில் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி சுற்றி வந்துட்டுருக்காரு. எவ்வளவு தைரியம் இருந்தா மேன்ஷனுக்குள்ளே அது என்னோட ரூமுக்கு முன்னாடி வந்து அந்த கிளாஸை உடைச்சிருப்பேன். இப்போ நான் ரொம்ப கோவமாக இருந்தேன், அதான் உடைச்சேன். யார் மேலே கோவமாக இருந்த? அது என்ன உங்கள் கொப்பம் வீட்டு சொத்தா நீ அடிச்சு நொறுக்கிறதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே ஜேகே வந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஏதோ ஒன்றுமே காதில் வாங்காதது மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. சொல்லுடா சொல்லு, கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமாம், யார் மேலே கோவம் உனக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல தயாங்குக்கு இங்கே வந்து ரொம்ப கோவம் வருது. அப்படியே அவங்ககிட்ட யாருமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது கிடையாது. ஸோ அப்படியே பார்க்குறான். லீ சொல்லுங்கள் மிஸ்டர் கிம், இவனுக்கு நெக்ஸ்ட் 24 hours சிவியரான பனிஷ்மெண்ட் கொடு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ லீக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து தயங்க பார்க்குறான். என்ன லீ, யூ காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்படியே லீ வந்து பார்த்துட்ருக்கான். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். அப்போ ஒரு பாடி கார்டு அப்படியே நடந்து வராரு. ஸோ அவர் நடந்து வரும்போது எல்லாமே அப்படியே அமைதியாக இருக்குது. தயாங்குக்கு கோவம் வருது. ஏன்னா எல்லாரையுமே இங்கே தான் அரேஞ்ச் ஆக சொல்லியிருப்பார். அந்த பாடி கார்டு மட்டும் வராதது ஒரு மாதிரி ரொம்ப கோவம் வருது அவருக்கு. ஸோ அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அது சென் தான். லாஸ்ட் டைம் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பான் தயாங்கிட்ட இருந்து. ஸோ அப்படியே வந்து வரான். சென், எங்கே போயிருந்த நீ? சாரி மிஸ்டர் கிம், நான் என்பவை ட்ரைன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் என்னாச்சு, அலாம் சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் இவன் வந்து சொன்னான். என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? என்ன சென், ஏதோ ரொம்ப அக்கறை எடுத்த மாதிரி வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜிமின் கேட்குறான். ஓ மிஸ்டர் ஜிமின், ஐம் சாரி, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடி மிஸ்டர் கிம்மோட நவ டைம் ஃபேவரட் பாடி கார்டு எப்போவுமே நானாக தான் இருப்பேன், இல்லையா மிஸ்டர் கிம்? சென், நான் உங்ககிட்ட எதுவும் பேச விருப்பப்படலை. என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லு. அது ஒன்றும் இல்லை மிஸ்டர் கிம், என்வோக்கு சுத்தமாக ஷூட் பண்ண தெரியல, அதான் கொஞ்சம் ட்ரைன் பண்ணிகிட்டு இருந்தேன். தட்ஸ் ஆல். அண்ட் தென் நீங்கள் ஏதோ என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை சென், இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த கிளாஸை இவன் உடச்சிருக்கான். கிளாஸை உடச்சிட்டானா? மிஸ்டர் கிம், இந்த மேன்ஷனில் இருக்க ஒவ்வொரு திங்ஸுக்குமே ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு ரேட் இருக்குது. அண்ட் தென் அதை உடச்சிருக்கான், நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. சென், என்ன பண்ணுறது? பாடி கார்டாக போயிட்டான், அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ சென் அப்படின்னா என்ன தான் வந்து வேண்டாத வேலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி தேவங்களுக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். மற்ற பாடி கார்ட்ஸுக்கும் சரி ஜிமினுக்கும் சரி சென்னை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் தயாங்குக்கு அப்படி இல்லை. அவனோட ப்ராக்டிஸ், அவனோட ட்ரைனிங் சென்ஸ் எல்லாமே வந்து தயாங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பர்சனல் பாடி கார்டாக அவர் இன்னும் வச்சுக்கலை. ஸோ அதனால வந்து சென்னுக்கும் ஒரு மாதிரி கோபம் இருக்கும் தயாங் மேலே. ஸோ அப்படியே வந்து சென்னை ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ வாட், இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அதான் லீக்கிட்ட மொத்த பனிஷ்மெண்ட்டையும் இறக்க சொல்லியிருக்கேன். லீக்கிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு லீயை ஒன் மூமெண்ட் அவன் அப்படியே சுற்றி வரான். சுற்றி வந்துட்டு லீயோட மூஞ்ச பார்க்குறான். ஸோ சென்னுக்கு ஒரு மாதிரி கோவம் இருக்கும் லீ மேலே. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கான காரணமே லீ தான். ஸோ அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறான் லீயை. இவன் கூடவா? என்ன மிஸ்டர் கிம், என்னாச்சு உங்களுக்கு? இவனுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இவங்க 2 பேரும் ரூம்மேட்ஸ். எப்படி இவனுக்கு கரெக்டாக பனிஷ்மெண்ட் கொடுப்பான்? இவனை என்கிட்ட விட்டுருங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென் சொல்கிறான். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. வேணாம் ஜிமி, அதான் சொல்லிட்டான்ல 2 பேரும் ரூம்மேட்ஸுன்னு. அப்புறம் இவனே பார்த்துக்கட்டும். சென், நீயே பார்த்துக்கோ. ஓகே மிஸ்டர் கிம், நீங்கள் போய் தாராளமாக ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு இவனை உங்களை பார்க்க வைக்கிறேன்,
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ ஜேகே வந்து அப்படியே சென்னையும் தயாங்கையும் மாற்றி மாற்றி முறைச்சி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு என்ன தான் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே உட்கார்றாரு. மொத்த பாடி கார்ட்ஸும் அப்படியே கலைஞ்சு போயிடுறாங்க. இதில் லீக் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கை என்ன பண்ண போகிறானே தெரியாது சென்னு. லீ மேலே இருக்க கோவத்தை எல்லாமே வந்து ஜங்குக் மேலே தான் காட்ட போகிறான். அது வந்து லீக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்படியே வந்து ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறான் லீயும். ஸோ இங்கே பார்த்தா இப்போது ஜிமினும் தயாங்கும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டேய், நான் பாட்டுக்கு ஒவ்வொரு பாடி கார்டாக கூட்டிகிட்டு வரேன், நீ எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு அந்த சென்கிட்ட கொடுத்துட்ருக்கியா? ஏய் என்ன லாஸ்ட்டாக என்னோடய பர்சனல் பாடி கார்டு இறந்து போனதுக்கும் சென்னுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இங்கே பார்த்தேன், நல்லா கேட்டுக்கோ. லாஸ்ட்டாக உன்னோட பர்சனல் பாடி கார்டு இறந்து போனதுக்கு சென் தான் முழுக்க முழுக்க காரணம். அந்த இடத்துல சென்னும் இருந்தா அவனால் முடிஞ்சிருந்தா உன்னை காப்பாற்றி இருந்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறான் ஜிமின். அப்படியே வந்து ஒரு மாதிரி தயாம் கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். தயாம், உனக்கெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஹே ஜிமின், இங்கே இருக்கிறதுலையே வெல் ட்ரைன்டு பாடி கார்டுனா சென் மட்டும்தான். வேறு யாருமே அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகலை. அப்போல்லாம் இஷ்டம் உன்னை காப்பாற்றிருக்கலாம் தயாம் அவன். ஆனால் அவன் பண்ணலை. எவ்ரி டைம் அவன் உன்னை விட்டுடுறான். யாராவது அவங்களோட உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றுறாங்க. உனக்கு புரியுதா இல்லையா? ஏய், லாஸ்ட் டைம் சென்னுக்கும் தான் அடிபட்டு இருந்துச்சு. தயாம், உனக்கே தெரியும்ல. என்ன என்ன தெரியும்ல உனக்கு? பாடி கார்ட்ஸோட அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. தன்னோட உயிரை பற்றி கவலைப்படவே கூடாது. அவங்களோட பாஸோட உயிருக்காக தான் போராடணும். அப்போது சென் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அவனோட உயிரை பற்றி கவலைப்பட்டிருந்துருக்க கூடாது. வெல் ட்ரைன்ட் பாடி கார்டு. அவன் நினச்சிருந்தா அவன் இருந்த இடத்துலேருந்தே அவனால் ஷூட் பண்ணி அவனை சாவடிச்சிருந்துருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி பண்ணலை. அவன் எல்லாரோட மேலேயும் பொறாமப்பட்டுட்டு இருக்கான் தயாம். இது உனக்கு புரியுதா இல்லையா? ஜிமின், சும்மா கத்திட்டு இருக்காத. இவ்வளோ டென்ஷன் பார்ட்டியே கிடையாது. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இங்கே பார்த்தேன், ஜங்கு கூட உயிர் மட்டும் போச்சுதுன்னா அதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், இத்தனை வருஷம் நான் உன் கூட இருந்தேன், இனிமே இருக்க மாட்டேன். ஏய், ஜங்குக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம்? என்னால் ஒரு உயிரும் போகும்போது பார்த்துட்டெல்லாம் இருக்க முடியாது, புரிஞ்சுதா? என்னதான் சம்மந்தம் இல்லைன்னாலும் அவன் ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவி. உன்கிட்ட வந்து மாட்டினதுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்? ஜிமின், ஒன்றும் பேசாத தயம், நான் போகிறேன். ஒழுங்காக சென் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அங்கேருந்து போகிறான். ஸோ தயாங்கும் அப்படியே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக ட்ரிங்கிங் ஏரியா போயிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து எங்கள் சென் சைடு வந்தால் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் ஜேகேவை. கையை கட்டி தண்ணிக்குள்ளெல்லாம் முக்கி எடுத்துகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். லைக் கையை காலை கட்டி தரையில் வந்து இது பண்ண சொல்கிறான். எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப க்ரூவலாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ பனிஷ்மெண்ட் ஏரியாவுக்கு யாரெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க இருக்காங்களோ அவங்கள தவிர்த்து வேறு யாருமே போகக்கூடாது. அதனால் வேறு யாருமே அந்த ஏரியாவுக்கு போகவே இல்லை. ஸோ ஜேகேவை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ லீ, ஜங்குக்கு எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஜங்கு கூட ஃபேஸ்லலாம் அங்கங்கேயா காயம் இருக்குது. எல்லாமே சென் பண்ண வேலை தான். ஸோ அப்படியே வந்து எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தயாங்கும் அங்கே வந்துடுறான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ எல்லாருமே அப்படியே வந்து நோட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜேகேவோட ஃபேஸ் அப்படியே நோட் பண்ணால் அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கேயா காயமாக இருக்குது. அப்படியே ஜேகேவோட பக்கத்தில் வரான். உன் முகத்தில் என்னாச்சு? ஜேகேக்கு அப்படியே வந்து கோவம் வருது. ஸோ அப்படியே வந்து அனதர் சைட் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அது மிஸ்டர் கிம், அது சென் நேற்றுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது. ஓ, எஸ்டர்டே உன்னோட பனிஷ்மெண்ட் டே இல்லை? எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் தயாங். அப்படியே ஜங்குக்கு உச்சன் தலைக்கு அப்படியே கோவம் ஏறுது. முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாரு தயாங். அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான் ஜங்குக்கோட ஃபேஸ் பார்த்துட்டு. வெல் காய்ஸ், நாளைக்கு இல்லை, சாரி, இன்றைக்கி எங்கள் பேரண்ட்ஸ் வராங்க. ஐ மீன் என்னோடய டேட், அதுக்கப்புறம் என்னோடய பிரதர்ஸ் இங்கே வராங்க. ஓகே,
அண்ட் தென் அவங்கள நீங்கள் தான் வெல்கம் பண்ணணும். அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பத்திரமா பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கிட்ட அப்படியே திரும்புகிறாரு. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு ரொம்ப குறைச்சி. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்காதப்பா அப்படியெல்லாம் சும்மா உரைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே ஒரு மாதிரி நார்மலாக பார்க்குறாரு. ஓகே, இன்னிலேருந்து நீ தான் என்னோடய பர்சனல் பாடி கார்டு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. அப்போது ஜங்குக்கு அப்படியே பார்த்து முறைக்க, என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? ஓகேவா நாட் ஓகேவா? அதை மட்டும் சொல்லு. ஓகே மிஸ்டர் கிம், ஐ அக்செப்ட் தட். பெட்டர் பெட்டர். அண்ட் தென் காய்ஸ், உங்ககிட்ட தான் மற்றது எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன். ஃபுட்டில் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும், புரிஞ்சுதா? அண்ட் தென் உனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன். நாளைக்கு நம்ம ஒரு மிஷனுக்கு போகிறோம் சரியா? அதனால் எவ்வளோ ட்ரைன் ஆகிக்க முடியுமோ அவ்வளோ ட்ரைன் ஆகிக்கோ. அண்ட் தென் திஸ் இஸ் யோர் கன், ஓகே புடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு ஒரு கண்ணை. அப்படியே ஜங்குக்கு வந்து அதை வாங்கிக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து பார்த்து ஒரு மாதிரி ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஓகே, இதான் உன்னோட கன். எவ்வளோ வேணுனாலும் லோட் பண்ணி எப்படி வேணுனாலும் நீ வந்து ட்ரைன் பண்ணிக்கோ. அதெல்லாம் உன்னோட விருப்பம். ஆனால் நாளைக்குள்ளாடி நீ எவ்வளோ ட்ரைன் ஆக முடியுமோ அவ்வளோ ட்ரைனாக இருந்திருக்கணும். தென் திஸ் இஸ் யுவர் பர்சனல் கன், ஓகே? என்ன சொன்னாலும் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்க போகிறேன். கண்ணை பிடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திரும்பி எல்லாத்துக்கிட்டேயும் ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காரு. இந்தந்த வேலையை நீங்கள் எல்லோரும் பக்காவாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க. ஜங்குக்கு மட்டும் இங்கே நின்று முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு. அண்ட் தென் லீ, நீயும் நாளைக்கு எங்கள் கூட மிஷனுக்கு வா, ஓகே? ஓகே மிஸ்டர் கிம். இப்போ போயிட்டு ட்ரைன் பண்ணுங்கள், ஓகேவா? நைட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஓகே? ஓகே மிஸ்டர் கிம், வா ஜேகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான். டேய், ஏன்டா எல்லாரையும் பிடிச்சி மிரட்டுற? சும்மா ராஜிமனா. ஆமாம், அவங்க கையில் நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு கன்னை எடுத்து கொடுத்துட்ட. அவனுக்கு கன்னுன்னா என்னன்னா தெரியாதுடா. கற்றுக் கொடுத்தல அன்னைக்கு, ஷூட் பண்ணி பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்வாகாக போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறான். என்னமோ ஐடியா பண்ணிட்ட, நீ நடத்துடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே போயிட்டு ஜிம்னும் உட்காந்துக்கிறான். ஆனால் டேய், உன் பாடி கார்டு என்னமோ சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கான்டா. ஏதோ முறைச்சே பார்த்துட்ருக்கான். உன்னை பார்த்தாலே எல்லாம் உச்சா போகிற பசங்க. அவன் மட்டும் ஏதோ முறைச்சிட்டே இருக்கான் உன்னை பார்த்து. பயம் இல்லைடா, கொஞ்ச நாள் போட்டோம், பயத்தை வர வச்சிடலாம். அது எந்த கொம்பனாலே முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிற? எவ்வளோ பாடிகார்ட் சுற்றி இருக்காங்க, உன்னை பார்த்தாலே போட்டுருவாங்கன்னு அவனுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சும் உன்னை முறைச்சி பார்க்குறான்னா சம்திங் ஏதோ க்ரூஷியஸாக தெரில. சும்மாடுறா. என்னடா என்ன சும்மாடுறா? என்னமோ ஒன்று லிங்காகத்தையும் என்னமோ ஒன்று உன்னோட கட்ஸுக்கு ஈக்குவல் கட்ஸ் மாதிரியும் உனக்கு தோணலையாடா? கட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது, ஆனால் சேம் ஈகோ இருக்கக்கூடாதுடா. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. நான் ஈகோ ஆங்கரெல்லாம் எனக்கு வந்து டபுள் டைம்ஸ் இருந்துச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். சேமாக இருந்துச்சுன்னா சண்டை தான் வரும். சண்டை போட்டு சாப்பிட்றதுக்கா எல்லாரும் இருக்காங்க. நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, கூகுள் பண்ணிவிட்டு ஜாலியாக. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆனதும் தயங்கூட ஃபேமிலி அப்படியே வராங்க. ஸோ ஜேகே வந்து தயங்கூட பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்கணும். அதான் ஜேகேக்கு கொடுத்துருக்க இது. ஸோ அப்படியே தயங்கூட பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான். அப்படியே அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டியர் பாய்ஸ், இது என்னோடய ஃபேமிலி. ஓல்டு காட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும். தென் நியூவாக வந்திருக்கவங்களுக்கு ஹீ இஸ் மை டேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எல்லாருமே பார்த்து பவ் பண்ணுறாங்க. அப்படியே அவரும் வந்து அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணுறாரு எல்லாரையும் பார்த்து. ஸோ ஹீ இஸ் அ கைண்ட் ஹார்ட் பர்சன் அப்படி தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த சைடு வராரு. அண்ட் தென் ஹீ இஸ் மை பிக் பிரதர் கிம் சோக் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட அவருமே வந்து எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிடுறாரு. ஹீ இஸ் ஆல்சோ கைண்ட் ஹார்ட்டடா. ஸோ அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு மாதிரி ஜாலியாக பேசவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் தென் இவன் என்னோட இன்னொரு பிரதர் கிம் நாம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே நம்ஜுனையும் காட்ட அவரும் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இவருக்கும் தயாங்குக்கும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஈக்குவல் கட்ஸ் அப்படி தான். ஸோ இவங்க எல்லோரும் எங்கே இருக்காங்க அப்படின்னா பாரிஸில் இருக்காங்க. தயாங் மட்டும் இங்கே கொரியாவில் இருக்கான். ஸோ இப்படியே வந்து 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ஃபுட்டெல்லாம் போயிட்டுருக்கு. எல்லோரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிளேஸில் நின்று அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தயாங், லாஸ்ட்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுலேருந்து வெளியே வந்துட்டு இல்லை? அது என்ன, அதில் எனக்கு எதுவும் ஆகலை. என்னோடய பாடி கார்டு தான் போயிட்டான். ஓ ஆ, கேள்விப்பட்டோம். நாங்களும் ஃபினரருக்கு போயிருந்தோம். ஓ அப்படியா? உனக்கு பதில் நாங்கள் ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். அண்ட் தென் உன்னோட கரண்ட் பர்சனல் பாடி கார்டு யார்? பக்கத்தில் நின்றுட்டு இருந்தானே, கவனிக்கலை? ஹே சாரிப்பா, கவனிக்கலை. கூப்பிடு. ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க மாட்டியா? அதுதானே, கூப்பிடுறா. உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்க. சரி சரி, வெயிட் பண்ணுங்கள் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு வராரு. அப்படியே ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். பவ் பண்ணவோ விஷ் பண்ணவோ ஒன்றுமே பண்ணலை. அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்கான். ஹாய், ஐ எம் ஜில் அண்ட் இஸ் நம்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹாய், ஐம் ஜங்குக். ஓ என்னடா நியூ ஜாயினிங்கா? நேற்று தான் ஜாயின் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிறான். ஜங்குக்கிட்டே பக்கத்தில் நின்றுட்டு ஒரு மாதிரி வந்து சலிப்பாக அங்கங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்படியே இவங்க 3 பேரும் ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு இங்கே இரிட்டேட் ஆகுது. ஓ இவனுங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன வேறு எங்கே கொண்டு வந்து, ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஐஸை ரோல் பண்ணின்னு நின்றுட்டுருக்காரு. ஜேகே என்னடா நீயும் பேசு. என்னாச்சு அமைதியாகவே நின்றுட்டுருக்க? நத்திங்ஸ் தான், நீங்களே பேசுங்க. நான் எதுக்கு தேவையில்லாமல்? பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காரு. சரி ஜேகே, உனக்கு இங்கே இருக்க போர் அடிக்கும், நீ வெளியே போ, நான் அப்புறமா உன்னை வந்து மீட் பண்ணுறேன். ஓ ஓகே மிஸ்டர் கிம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போ பண்ணிவிட்டு வெளியே போயிடுறான். ஸோ அவன் நம்ஜுனும் ஜின்னும் அப்படியே வந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்ன தயம், உனக்கு மட்டும் பவ் பண்ணுறான், எங்களுக்கெல்லாம்? அவனை மிரட்டி வச்சுருக்கேன் நான். ஓ மிரட்டினா தான் உங்கள் ஆளெல்லாம் பவ் பண்ணுவாங்களோ? நம்ஜோன், என்ன தான் உனக்கு பிரச்சனை? என்ன ஏதாவது சொல்லலைன்னா உனக்கு அந்த நாளே போகாதா? அது என்னமோ நீ பக்கத்தில் இருந்தாலே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூகுள் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜின், நம்ஜோன் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பா வராரு. டேட், என்ன வந்த உடனே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கே இம்பார்ட்டண்ட்டான நிறைய வேலை இருக்குட்டே. உனக்கு நாளைக்கு மிஷன் இருக்குன்னு சொன்னல? ஆமாம் டேட். அங்கே எங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்குது. அண்ட் தென் நம்ஜூன், உனக்கு நான் ஒரு ஒர்க். டேட், அது ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. நான் நாளைக்கே உங்ககிட்ட எல்லாமே சப்மிட் பண்ணிடுறேன். யா ஷோ. ஓகே, நாங்கள் போயிட்டு வரேன் தயம், எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஓகே, எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்காத. ஓகே, உனக்கு நம்பிக்கையானவங்களை பக்கத்தில் வச்சுக்கோ, புரிஞ்சுதா? சரி டேட், போயிட்டு வரோம். ஓகே டேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே தயான் கொஞ்சம் நேரம் எதையோ பற்றி யோசிச்சுட்டு அப்படியே ஃபோன் எடுத்து லீக்கு கால் பண்ணி ஜங்குக்கை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. ஸோ லீயும் வந்து ஜங்குக்கிட்ட இன்ஃபர்மேஷன் தர ஜேகே அப்படியே உள்ளே போகிறாரு. சொல்லுங்கள் மிஸ்டர் கிம். அது ஒன்றும் இல்லை ஜங்கு, நாளைக்கு போகலாமா மிஷனுக்கு? நீ ரெடி ஆகிட்டியா? கன்னில் நான் ட்ரைன் ஆகலை மிஸ்டர் கிம், பட் என்னோடய பாக்ஸிங் சென்ஸில் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. நான் உங்களை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நைஸ், ஓகே, நாளைக்கு அப்போ போகலாம்ல? போகலாம், கண்டிப்பாக போகலாம். ஓகே, நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், நாளைக்கு நம்ம போகிறோம். மிஷன்னு தானே சொன்னீங்க, யாருக்கிட்ட இன்ஃபர்மேஷன்? எனிமீஸ்கிட்டே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல? அப்போ தானே அவங்களும் ரெடியாக வருவாங்க. ஐயோ எதிரிங்க கிட்ட நான் வரேன்னு சொல்லிகிட்டே போகணும் போல. ஓகே மிஸ்டர் கிம், ஓகே, நீ அப்போது வெளியே போயிட்டு எல்லாம் ரெடி ஆகு. ஓகே, முடிஞ்சதும் போகலாம். ஓகே, நாளைக்கு எப்போ போகிறோம்? ஈவினிங் தான், கவலைப்படாத, மார்னிங் ஃபுல்லாக நீ ட்ரெயின் ஆகிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ வந்து தயாங்குக்கு ஜங்குக்கோட இதெல்லாம் புரியவே இல்லை. என்ன பண்ணுறான், எப்படி இப்படியெல்லாம் பண்ணுறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஓடிட்டுருக்கு மண்டையில். ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ ஆல்.